மார்ச் 2025 செங்கல்பட்டுல ஒரு அரசு மேல்நிலை பள்ளி இருக்குங்க. அந்த பள்ளியில வந்து ஒரு ஹாஸ்டல் இருக்கு. அதாவது என்னன்னா, அங்க படிக்கிற மாணவிகளுக்குன்னு உள்ள ஒரு ஹாஸ்டல் இருக்கு. அந்த ஹாஸ்டல்ல இருந்து சைல்டு ஹெல்ப்லைன் நம்பரான 1098க்கு வந்து ஒரு கால் போதுங்க. அந்த கால்ல வந்து ஒரு டீச்சர் வந்து பேசுறாங்க. அந்த அரசு மேல்நிலை பள்ளியில உள்ள ஒரு டீச்சர். இந்த போன் கால் முடிஞ்ச உடனே அந்த ஹாஸ்டலுக்கு அந்த சைல்டு ஹெல்ப் கேர்ல இருந்து ஆள் வராங்க, போலீஸ் வராங்க, கன்சல்ட் பண்றதுக்கான டாக்டர்ஸ் எல்லாம் வராங்க. என்னடா இவ்வளவு பதட்டமா எல்லாரும் வராங்களா, அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்க உள்ள எல்லாத்துக்குமே பெரிய சந்தேகங்க. உள்ள வந்து தேவி அப்படிங்கிற 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவிய வந்து சுத்தி எல்லாரும் விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த மாணவி சொன்ன விஷயங்களை கேட்டா சத்தியமா சொல்றேங்க, நம்மளோட ஈரக்குலையே நடுங்கிரும். அந்த லெவலுக்கு அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில நடந்த கொடூரமான சம்பவத்தை ஃபுல்லா அந்த பொண்ணு வெளியே சொல்லியிருக்கு. அது என்ன சம்பவம், அப்படி என்ன நடந்துச்சு, ஒரு பெத்த தாய் ஒரு பிள்ளைக்கு எந்த லெவலுக்கு ஒரு துரோகம் பண்ணக்கூடாதோ அந்த லெவலுக்கு ஒரு துரோகம் தான் இந்த தேவிய பெத்த தாய் வந்து பண்ணியிருக்கா. சத்தியமா சொல்றேங்க, இந்த மாதிரிலாம் ஒரு தாய உங்க வாழ்க்கையில பார்த்திருக்கவே மாட்டீங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா உங்க வீட்டுல ஒருத்தருமே இந்த வீடியோ பார்க்கணுங்க. அந்த லெவலுக்கு ஒரு சம்பவம் தான் அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு. நம்மள நிறைய பேருக்கு இது ரொம்பவுமே அவேர்னஸா இருக்கும். சரிங்க, இப்ப வாங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஊர்ல இருந்து வாரீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது போக நம்ம வீடியோஸ் எல்லாமே ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் நம்ம போடவே செய்யறோம். உங்களால முடிஞ்ச ஒரே ஒரு சப்போர்ட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குனீங்கன்னு வைங்களேன், எனக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டா இருக்குங்க. சரிங்க, இப்ப வாங்க என்ன நடந்துச்சுங்கிறத நான் டீட்டெயிலா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுடைய குடும்பம், இந்த பொண்ணுடைய அம்மா யாரு, இந்த விஷயம் எல்லாமே தெரியணுங்க. காஞ்சிபுரத்துல மஞ்சு அப்படிங்கிறவங்க வந்து வாழ்ந்துட்டு வராங்க. இந்த மஞ்சுவோட வயசு என்னன்னு பாத்தீங்கன்னா 35 வயசு. இவங்களுக்கு ஒரு கணவர் இருக்காங்க, அவருடைய பேர் வந்து பிரகாஷ். இவங்க 2 பேருமே 15 வருஷமா குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷத்துல வந்து ஒரு பெண் குழந்தை அழகா பிறக்குது. அந்த பெண் குழந்தையோட பேர் தாங்க தேவி. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ரொம்பவுமே வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பம் தாங்க. அதாவது என்னன்னா, மிடில் கிளாஸ் கூட கிடையாது, வறுமை கோட்டு கீழே உள்ள ஃபேமிலி. இவங்க 2 பேருமே இந்த டெக்ஸ்டைல்ஸ் வந்து இந்த தையல் பெரிய குடோன் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இடத்துல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே அதே இடத்துல தான் வேலை செய்யறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிரகாஷுக்கு வந்து நிறைய ப்ரமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்குது. இதனால குடும்பம் கொஞ்சம் நல்ல ஒரு வசதியான குடும்பமா வருது. வசதினா பெரிய லெவலுக்கு இல்லைங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து இப்பதான் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து வந்திருக்காங்க. சோ இதுக்கப்புறம் இவங்க குடும்பம் ரொம்பவுமே சந்தோஷமாவும் நல்லாவுமே போயிட்டு இருக்கு. இந்த தேவிகாவுமே ரொம்பவுமே சுட்டித்தனமான ஒரு நல்ல பொண்ணா வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இப்படியே இவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது 2022ல இந்த மஞ்சுளா இருக்காங்க தெரியுமா, அதாவது இந்த பிரகாஷோடைய மனைவி, இவங்களுக்கு வந்து பிரகாஷ் மேல சந்தேகமானது ஏற்படுது. ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரகாஷ் வந்து மனைவி கிட்டே நெருங்க மாட்டேங்காரு. ஒரு 35 வயது தான் ஆகுது மனைவிக்கு. ஒரு பிசிக்கலா கிட்ட நெருங்கவே மாட்டேங்காரு. அப்போ இவருக்கு என்ன நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் போயிட்டா, இல்ல வேற எதுவும் பிள்ளைய வந்து இவரு லவ் பண்றாரா, வேற யாரு கூடயாவது கள்ள தொடர்புல இருக்காரா அப்படின்னு சொல்லி அந்த மஞ்சுளாக்கு வந்து டவுட் வருதுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவங்க பெருசா எடுத்துக்கலனாலும் போக 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 இந்த டவுட் ஆனது அதிகமாயிட்டே இருந்திருக்கு. இது ஒரு கட்டத்துல அவங்க நினைச்ச மாதிரியே உண்மையாவும் ஆயிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரகாஷுக்கு வேலை செய்யற இடத்துலயே இன்னொரு ஒரு பொண்ணு கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அவங்க வந்து 2 பேருமே ஒன்னா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மஞ்சுளாக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டுங்க. இதனால மஞ்சுளாவும் பிரகாஷ்ட போய் ஓப்பனா எல்லாத்தையும் கேட்கறாங்க. இதனால மஞ்சுளாக்கும் பிரகாஷுக்கும் பயங்கரமான சண்டைங்க. ஒரு 6 மாசம் கிட்ட வீடே ஒரு நரகம் மாதிரிதான் இருந்திருக்கான். அந்த லெவலுக்கு பயங்கரமா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த பிரகாஷும் எப்படியாவது மஞ்சுளாட்ட மழுப்பிடலான்னு பார்த்தா, ஆனா மஞ்சுளாக்கு தெரிஞ்சு போனனால இவருக்கு எப்படி இதை சமாளிக்கங்கிற கொஞ்சம் கூட ஐடியா இல்லையாங்க. சோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரகாஷ்க்கு வந்து எப்படியாவது இந்த குடும்பத்தை விட்டு நம்ம பிரிஞ்சிடணும், இந்த குடும்பத்தை தஞ்சளிச்சு விட்டுறணும் அப்படின்னே நினைச்சிட்டு இருக்காருங்க. ஆனா மஞ்சுளா இருந்துட்டு, உனக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குடா, நான் ஒரு பொண்டாட்டின்னு இருக்கேன், அந்த குழந்தையவாது நீ யோசி, இப்படி போய் இன்னொருத்திக்கு பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லி எவ்வளவோ திட்டி பாக்குறாங்க, சண்டை போட்டு பாக்குறாங்க. ஆனா பிரகாஷ் காது கொடுத்தே வாங்கலாங்க. 2023ல என்ன நடக்குதுன்னா, இந்த பிரகாஷ் இருக்காருலங்க, அவரு ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டாரு. ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாரு. வீட்டுல லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டாருங்க. சோ இதுக்கப்புறம் உடஞ்சு போயிட்டாங்க அந்த மஞ்சுளா. இந்த சுத்தி உள்ள ஊருக்காரங்க எல்லாரும் என்ன பண்ணும், மஞ்சுளாக்கு வந்து உதவி பண்ணும். ஆனா எல்லாரும் என்னன்னா, உன் புருஷனை வந்து நீ கைக்குள்ள போட்டு வச்சுக்க தெரியல உனக்கு, நீ அவன் கூட ஒழுங்கா இருந்திருக்க மாட்ட, அதான் அவன் ஓடிட்டான்,
வச்சுட்டா நீ தான் சரியில்லை, நீ தான் சரியில்லைன்னு அந்த பொண்ணு மேல மொத்த ஊரும் வந்து பிளேம் பண்ணியிருக்குங்க. இதை கேட்ட மஞ்சுளாக்கு வந்து யோசிச்சு பாருங்க, தான் கணவன் இல்ல, தான் பிள்ளை மட்டும்தான் இருக்கு, அந்த சின்ன பிள்ளை, அந்த பிள்ளைய வச்சுட்டு இருக்கணும். அது போக பாத்தீங்கன்னா வீட்டு வாடகை வீடு தான், வீடு சொந்த வீடுலாம் கிடையாது, சொத்து பத்து கிடையாது, வீட்டு வாடகை கொடுக்கணும். இவ்வளவு நாள் 2 பேர் சம்பாத்தியத்துல ஓடிட்டு இருந்த வீடு இனிமே ஒரு ஆள் சம்பாத்தியத்துலதான் ஓடணும். ஆல்ரெடி இந்த மஞ்சுளாவோட பொண்ணு தேவி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க, அதனால அந்த ஸ்கூல் ஃபீஸ் மாதிரியான பிரச்சனைகள் இல்ல. ஆனாலும் குடும்பத்தை ரன் பண்ணணும்ல, பிள்ளை வந்து படிப்புக்கு வந்து ஸ்கூலுக்கு போயிடும், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும் யோசிச்சு பாருங்க. இதனால மஞ்சுளா ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. கூட நின்று உதவக்கூடிய சொந்தம் கூட நம்மளுக்கு உதவலைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, தற்கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. ஆனா நம்ம பிள்ளை இருக்கா, நம்ம பிள்ளைக்காக நம்ம வாழணும், நம்ம பிள்ளை என்ன பாவம் பண்ணுச்சு, அந்த பிள்ளையை நம்ம நல்லா வளர்க்கணும்னு சொல்லி உடனே காஞ்சிபுரத்துல இருந்து காலி பண்ணிட்டு செங்கல்பட்டுக்கு போறாங்க. செங்கல்பட்டுக்கு எதுக்கு போறாங்கன்னா, இந்த சொந்தக்காரங்களுக்கு மத்தியில நான் இருக்க மாட்டேன், நான் வந்து வெளியூர்ல போய் தங்கிக்கிறேன்னு சொல்லி செங்கல்பட்டுக்கு போய் அங்க ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அங்க வந்து இந்த மஞ்சுளாவும் தேவியும் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அங்கேயுமே ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனில வந்து இவங்களுக்கு வேலையும் கிடைக்குது, வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்துட்டு மஞ்சுளாவையும் ஸ்கூலுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் தானே, அங்கே உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க. அப்படியே இவங்க குடும்பமானது போயிட்டு இருக்கு. இப்போ இந்த தேவி இருக்காங்க தெரியுமா, இந்த தேவிக்குமே ரொம்பவுமே வருத்தங்க. ஏன்னா தன்னுடைய அப்பா வந்து இந்த மாதிரி மோசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இப்போ தேவிக்கு வந்து ஒரு 13 வயசு ஆயிட்டு, அந்த பிள்ளைக்கு ஓரளவு விவரம் வந்திருக்கும், 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த தேவியுமே நம்மளும் அம்மாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும் அப்படி இப்படின்லாம் யோசிக்கிறாங்க. ஆனா அவங்க நினைக்க மட்டும் தான் முடியுமே தவிர அவங்களுடைய வயசுல எங்கேயும் போய் வேலை எல்லாம் பார்க்க முடியாது. அதனால நம்ம நல்லா படிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவி வந்து முடிவு பண்ணிட்டு நல்லாவுமே படிக்கிறாங்க. அந்த ஸ்கூல்லயே நல்லா படிக்கிற பொண்ணு தேவி தானாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும் போதுதான் இவங்களுடைய குடும்பத்துல புதுசா ஒரு நபர் வந்து உள்ள வராருங்க. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் தான் முருகன். அந்த முருகன் யாருன்னா, இந்த மஞ்சுளா இருக்காங்க தெரியுமா, இந்த மஞ்சுளா கூட ஒன்னா வேலை பார்க்குற ஒரு ஆளாங்க. இந்த முருகன் என்ன பண்றாரு, அடிக்கடி வீட்டுக்கு வராருங்க. இத பார்த்த தேவிக்கு வந்து நம்மளுடைய அம்மாவை வந்து இந்த முருகன் யாரையோ புதுசா கூப்பிட்டு வராங்க, அந்த முருகனை பார்த்தாலே ஃபர்ஸ்ட் அந்த தேவிக்கு வந்து பிடிக்கலங்க. ஏன்னா அந்த முருகனோட பார்வையே சரியில்லை, அவன் அவங்க அம்மாவே ரொம்ப தப்பு தப்பா பாக்குற மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து தோணி இருக்கு. அப்ப என்னன்னா, தன்னுடைய அம்மாவை பார்த்தா எந்த பொண்ணுக்கு தான் கோவம் வராது, இப்போ அந்த பொண்ணு வந்து போய் சொல்லியிருக்கா என்னன்னா, இந்த முருகன் யாருமா, எனக்கு இவரை வந்து பார்த்தாலே பிடிக்கல, உன்னை அவர் தப்பா பாக்குறாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அதுக்கு இந்த மஞ்சுளா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முருகன் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான், அவர் ரொம்ப நல்லவர், நம்மளுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு, நீயும் அவர்கிட்ட பேசி பழகு, உனக்கும் அவரை பிடிச்சி பேரு, ரொம்ப நல்லவர் அப்படிங்காங்க. ஆனா இந்த தேவிகாங்கிற பிள்ளைக்கு சுத்தமாவே அந்த முருகனை பிடிக்கவே இல்லைங்க. ஆனாலும் திரும்ப திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துகிட்டே தான் இருக்காங்க. சோ இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேவி நினைச்ச மாதிரியே முருகனுக்கும் மஞ்சுளா, அதாவது தேவியோட அம்மாவுக்கும் ஒரு தொடர்பானது ஆரம்பிக்குதுங்க. என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கல்பட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டுட்டு எடுத்துட்டு இருந்தாலும் இந்த வேலைக்கு போன இடத்துலதான் முருகனை வந்து சந்திக்கிறாங்க. அப்போ எனக்கு வந்து 35 வயசு தான் ஆகுது, யாரு மஞ்சுளா சொல்றாங்க இந்த மாதிரி, என்னன்னா எனக்கு வந்து 35 வயசு தான் ஆகுது, என்னுடைய தேவைகள்னு ஒண்ணு இருக்குல்ல, எனக்கும் உடல் தேவை இருக்கு, எல்லா தேவையும் இருக்கு, பிசிக்கலா எனக்கும் நிறைய தேவைகள் இருக்கு, எனக்குன்னு ஆள் வேணும், என் புருஷன் ஏமாத்திட்டு போயிட்டா நான் இப்படி இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு, எப்படி என் பிள்ளைக்காக நான் இருப்பேன்னு சொன்ன தாயோட மனநிலைமை இப்படி மாறுது. அப்பதான் முருகனுங்கிறவர் வாராரு. முருகன் யார் தெரியுமாங்க, முருகனுக்கு அம்மா அப்பா எல்லாம் கிடையாது, அவருக்கு ஒரு 45 வயசு இருக்குங்க முருகனுக்கு. அது போக முருகனுடைய அம்மா அப்பா இல்லாதனால மனைவி இருந்திருக்காங்க, ஆனா மனைவியுமே டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். அப்போ நம்மளுக்கும் டைவர்ஸ், நமக்கு பிரச்சனை ஓடிட்டான், முருகனோட பொண்டாட்டி இல்ல, அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்துடலாம் சொல்லி முருகன்கிட்ட வந்து இவங்களும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, முருகனும் அப்ரோச் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா பிள்ளை வீட்டுல இருப்பா, லவ்ங்கிறது நம்ம வாய் வார்த்தையா சொல்றது, ஆனா மெயினா 2 பேரும் ஒன்னா இருக்கிறது காரணமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்காக மட்டும்தான். ஏன்னா இந்த மஞ்சுளாவுமே அழகா இருப்பாங்க. சோ அப்போ இந்த மாதிரி அழகா இருக்கா, இவளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இவளை நம்ம லவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் முருகனும் யோசிச்சிருக்காரு. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைச்சுதான் இந்த மஞ்சுளாவுமே அந்த முருகன்ட்ட போய் பேசியிருக்காங்க. இப்ப என்னன்னா, வீட்டுல வந்து தேவிகா இருப்பா, வீட்டுக்கு போனா நல்லா இருக்காதுன்னு சொல்லி அடிக்கடி லார்ஜ் ஹோட்டலுன்னு போய் ரூம் போட்டு இல்லாத தேவையில்லாத வேலை, அவ்வளவு வேலையுமே இவங்க 2 பேரும் பார்த்திருக்காங்க. ஒரு கட்டத்துல இப்படி நம்ம எத்தனை நாள் தான் ரூம் போட்டு அலையிறது, வீட்டுக்கே தாராளமா போயிருவோம்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வந்து இந்த தேவிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இவர் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. வீட்லயுமே நிறைய வாட்டி தப்பான வேலைகள்லாம் பார்த்திருக்காங்க. இது எல்லாமே தேவிக்கும் தெரியவும் செஞ்சிருக்கு. அப்ப தேவி வந்து, அம்மா இந்த மாதிரி நீ பண்றது எனக்கு பிடிக்கலமா, நீ பண்றது தப்புமா, இந்த மாதிரி நீயும் அவரும் ஒன்னா இருக்கிறத நான் பார்த்துட்டேமா அப்படிங்கிற மாதிரி இந்த தேவி வந்து அவங்க அம்மா கிட்ட ஓப்பனாவே சொல்லிட்டா. அதுக்கு மஞ்சுளா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமா நானும் முருகனும் லவ் பண்றோம், எனக்கு ஒரு துணை தேவை தானே, நீ வந்து படிச்சு முடிச்சுட்டு கல்யாணம் ஆயிட்டு போயிருவ,
ஆனா எனக்குன்னு யாரு இருக்கா யோசிச்சு பாரு, நான் இவரை கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னதுக்கு இவர் எனக்கு கண்டாலே பிடிக்கல, நீ என்னம்மா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, இப்படிலாம் பண்ணாதமான்னு சொல்லி தேவிகா எவ்வளவு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு இருந்துகிட்டு இல்ல, இனிமே முருகன் தான் உன்னுடைய அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த தேவிகா சுத்தமா முருகனை பிடிக்கவே இல்லை. அது எவ்வளவோ சொல்லுது, எனக்கு அவனை செட் ஆகாது, எனக்கு அவன் வேண்டாம், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கலன்னு எவ்வளவு சண்டை போட்டிருக்கு. இப்படி சண்டை போட்டுட்டே இருந்தனால இந்த மஞ்சுளா என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய மகளை வந்து ஹாஸ்டல்ல சேர்க்கறாங்க. எப்போன்னு பாத்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட்ல, அதாவது 13 வயசுல வந்து ஹாஸ்டல்ல வந்து சேர்க்கறாங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு ரொம்பவுமே கஷ்டம். நம்ம அப்பா போனாட்டி கூட நம்மளுக்காக இருந்த நம்மளுடைய அம்மா எவனோ ஒருத்தனுக்காக இப்ப நம்மள ஹாஸ்டல்ல சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்குலாம் வரமாட்டாங்க. 10 மாசம் வந்து ஸ்கூல் இருக்கும்ல, பேலன்ஸ் அந்த 2 மாசம் மட்டும் நீ இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு மட்டும் தேவி வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தேவியை வந்து சம்மர் ஹாலிடேஸ்க்கு மட்டும் தான் கூப்பிடவே செய்வாங்களாங்க. இந்த பொண்ணு அந்த மார்ச் மாசம் அந்த சம்மர் ஹாலிடேஸ் வரும் தெரியுமா, அப்போ மட்டும் தான் வீட்டுக்கே வருமா. ஸோ இப்போ 7th ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டாங்க. திரும்ப 8th ஸ்டாண்டர்டுக்கு வந்து போயிட்டாங்க. 8th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் படிச்சு முடிக்கிறாங்க. ஸ்கூல் படிச்சு முடிச்சு வழக்கம் போல வாராங்க. வந்து 9th ஸ்டாண்டர்ட் போறாங்க. இப்போ 9th ஸ்டாண்டர்ட் போனோட்டி தான் இப்போ அவங்க வாழ்க்கையே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது. என்னன்னா இந்த டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இந்த புள்ள வந்து வீட்டு பக்கமே போவாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வீக்கெண்ட் தானே போவாங்க, வீட்டுக்கு போக அவ்வளவு ஆசைப்படுவாங்க. ஆனா இந்த பிள்ளை வீட்டு பக்கம் போவே போவாது. இது எல்லாமே டீச்சர்ஸ் நோட் பண்றாங்க. இது போக 9ஆம் கிளாஸ்ல இந்த பொண்ணுடைய படிப்புமே ரொம்பவுமே கம்மியாகுது. ஏன்னா இவ்வளவு நாள் நல்லா படிச்சுட்டு ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டு இருக்க பிள்ளை 9ஆம் கிளாஸ்ல படிப்பு வந்து டிராஸ்டிக்கா குறையுது. இது எல்லாமே அந்த டீச்சர்ஸ்க்கு என்னமோ ஒரு சந்தேகத்தை வந்து கிளப்பிருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 9ஆம் கிளாஸ் உடைய சம்மர் ஹாலிடேஸ் வருது. 2 மாசம் லீவு. இந்த 2 மாசம் லீவுக்கு முன்னாடியுமே அடிக்கடி இந்த மஞ்சுளா வந்து தன்னுடைய மகளை பார்க்க வந்திருக்காங்க. ஆனா ஒரு தடவை கூட என்னுடைய அம்மாவை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இல்லைன்னு சொல்லிதான் அந்த பிள்ளை வந்து பார்க்கவே போவாதான் தன்னுடைய தாயை. அப்ப இது எல்லாமே டீச்சர்ஸ் நோட் பண்றாங்க. இந்த பிள்ளை ஏன் இவ்வளவு டிஸ்டர்பா இருக்கு, இந்த பிள்ளைக்கு எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி அவ்வளவு டீச்சர்ஸும் நோட் பண்றாங்க. ஆனா பெருசா எதுவுமே எடுத்துக்கலாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா லீவு விட்டாச்சு, 2 மாசம் லீவு. இந்த 2 மாசம் லீவுக்கு அந்த பிள்ளைய போய் கூப்பிட வராங்க. யார, தேவிகாவை மஞ்சுளா வந்து. அப்போ இந்த தேவிகா இருந்துட்டு நான் வரவே மாட்டேன், நான் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன், நான் 2 மாசம் இங்கேயே இருந்துக்கிறேன், இங்கேயே இருந்துக்கிறேங்க. மஞ்சுளா எவ்வளவு சொல்றாங்க, வாமா வீட்டுக்கு வாமா வீட்டுக்கு வாமாங்க. ஆனா தேவி கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்காங்க, நான் வீட்டுக்கு வரவே மாட்டேன் வரவே மாட்டேங்க. அப்ப இந்த டீச்சர்ஸ் எல்லாம் இருந்துட்டு சொல்றாங்க, ஏமா இங்க வந்து ஹாஸ்டல்ல யாருமே இருக்க மாட்டாங்க, வெறும் செக்யூரிட்டி மட்டும் தான் இருப்பாங்க, சாப்பாடு கிடையாது, எதுவுமே கிடையாதுமா, நீ வீட்டுக்கு போமா, இது ஹாலிடேமாங்க. ஆனா இந்த பொண்ணு இருந்துகிட்டு நான் முடியாது, நான் சாப்பிடாமனாலும் இருக்கேன், நான் அங்க போக மாட்டேன் போக மாட்டேன் போக மாட்டேங்க. அப்ப அந்த டீச்சர் இருந்துகிட்டு என்ன சொல்றாங்கன்னா, மஞ்சுளா மேம் நீங்க போங்க, நான் வந்து இந்த பொண்ணுகிட்ட பேசி நாளைக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு மஞ்சுளாவை அனுப்பி விட்டு இந்த டீச்சர் வந்து யோசிக்கிறாங்க, எல்லாரும் இந்த 2 மாசத்துக்காக தான் இவ்வளவு தவமா காத்திருப்பாங்க எப்படா வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பிள்ளைய எப்படி சொல்லுதுன்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்ட, ஏமா உனக்கு ஏதாவது பிரச்சனையா, எதனால இவ்வளவு டிஸ்டர்ப் ஆயிருக்க, உன்னோட மூஞ்சி சரியில்லை, எதனாலும் ஓப்பனா சொல்லு ஓப்பனா சொல்லு ஓப்பனா சொல்லுன்னு சொல்லும் போது இந்த பிள்ளை வந்து முருகன் அப்படின்னு சொல்லியிருக்கு. முருகன்னா யாருமா, ஆமா உங்க அம்மாவுக்கு வேற இப்ப 2வது கல்யாணம் நடக்க போகுதுன்னு பேசிட்டு இருக்காங்களா, அது உனக்கு பிடிக்கலையே அதனாலதான் இப்படி இருக்கா அப்படின்னும் போது இந்த பிள்ளை ரொம்ப அழ ஆரம்பிச்சிருக்கு, முருகன் முருகன் சொல்லிட்டு. அப்போ இந்த டீச்சருக்கு வந்து ரொம்பவுமே பதட்டம் ஆயிட்டு, எதுக்கு இந்த பிள்ளை, அதாவது எப்படின்னா ஒரு பொண்ணு ரொம்பவுமே மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்பவுமே டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா உடனே டீச்சர் வந்து என்ன ஏதுன்னு டீட்டெயிலா கேட்கறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது. அந்த பொண்ணு சொன்ன விஷயத்த கேட்டுதான் உடனே அந்த டீச்சர் வந்து சைல்டு ஹெல்ப்லைன் ஆன 1098க்கு அடிக்கிறாங்க, நம்ம ஒரு வீடியோவோட ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி. அப்போ கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய டாக்டர், சைல்டு ஹெல்ப்லைன்ல இருந்து போலீஸ்காரங்க, இவங்க எல்லாருமே வராங்க. வந்து அந்த பிள்ளையை சுத்தி நின்றுட்டு, நீ எதுனாலும் எங்கள்கிட்ட ஓப்பனா சொல்லுமா, என்ன நடந்துச்சு ஆரம்பத்துல இருந்து சொல்லு அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணு மனசை தேத்திக்கிட்டு, நம்மளுக்கு இவங்கள்ட்ட பேசினா நீதி கிடைக்கும், நம்ம கண்டிப்பா இவங்கள்ட்ட உண்மையை சொல்லிடுவோம்னு சொல்லி அந்த உண்மைகளை சொல்லுதுங்க. அந்த உண்மைகள் தெரிஞ்சிச்சுன்னா சத்தியமா சொல்றேன், நம்மளோட ஈரக்குலை நடுங்கிருங்க, கண்ணெல்லாம் கலங்கிரும். அந்த லெவலுக்கு அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமையை அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. என்னன்னா இந்த முருகனுங்கிறவன் ஆரம்பத்துல வந்திருக்காங்க. வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த பிள்ளைக்கு வந்து அது பிடிக்கல. என்ன இருந்தாலும் அம்மா 2வது கல்யாணம் பண்ணணும் அப்படி இப்படி சொன்னதால பிடிக்கல. ஆனா இந்த மஞ்சுளா ஒரு விஷயத்த நோட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இந்த முருகன் இருக்கான் தெரியுமா, இந்த முருகன் தன்னுடைய பொண்ணான தேவிகாவையும் ஒரு மாதிரி தப்பான பார்வையில அடிக்கடி பாக்குறான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இந்த தேவிகாக்குமே தெரிஞ்சிருக்கு இந்த முருகனோட பார்வையே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தடவை முருகன் வீட்டுல இருக்கும்போது இந்த மஞ்சுளா வந்து கடைக்கு போயிட்டாங்க. அப்பவும் தேவியும் முருகனும் மட்டும் தான் வீட்டுல இருக்காங்க. அப்பவும் இந்த முருகன் வந்து தேவி கிட்ட ஒரு மாதிரி பேட் டச்
பண்ணியிருக்கான். இது எல்லாமே தேவிக்கு தெரியுது. ஏன்னா அவங்க ஒரு 7th ஸ்டாண்டர்ட் தான் அந்த டைம்ல படிச்சிருக்காங்க. 7th ஸ்டாண்டர்ட் படிச்சாலுமே அவங்களுக்கு வந்து தெரியதாங்க செஞ்சிருக்கு எந்த மாதிரி எது ராங் டச் எது ரைட் டச்னு சொல்லி. ஒரு மாதிரி தப்பா தொட்டுறது மட்டும் இல்லாம அந்த பிள்ளை என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அவ்வளவு விஷயம் பண்ணி முடிச்சிட்டாங்க அன்னைக்கே. அப்போ அந்த பொண்ணு வந்து அம்மா அம்மான்னு கத்துனாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அவங்க அம்மா வந்து எங்க கடைக்கு போயிருக்காங்க. திரும்ப அவங்க அம்மா வரும்போது பிள்ளை ஒரு மாதிரி ஒரு நில குலைஞ்ச நிலைமையில இருக்கா. என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நீ புருஷன் புருஷன் சொல்லிட்டு இருக்க, 2வது கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கல, அவன் என்னை இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்லுது. இதை கேட்ட அவங்க அம்மா ஸ்டார்டிங்ல வந்து கோவப்பட்டு முருகன் கிட்ட சண்டை போடுறாங்க. என்னடா என் பிள்ளை இப்படி பண்ணிட்டியா வச்சுட்டியன்னு சொன்னதுக்கு அந்த முருகன் ஓப்பனா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒன்னே சொல்லியிருக்கேன். என்னன்னா, எனக்கு உன்னையும் பிடிச்சிருக்கு, உன் பிள்ளையும் பிடிச்சிருக்கு. எனக்கு நீ மட்டும் வேண்டாம், உன் பிள்ளையும் சேர்ந்து வேணும், அவளையும் நான் அனுபவிப்பேன். அப்படியும் உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு, நான் உன்னையும் விட்டுட்டு போயிடுறேன், இனிமே உனக்கு காசு கீசு எதுவும் கொடுக்க மாட்டேன்னு இருக்கு. இந்த தாய் அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும்? ஒரு பெத்த தாய் தான் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை நடந்திருக்கு, நீதி வாங்கி கொடுக்காம இந்த பிள்ளை என்ன தெரியுமா, இந்த தாய் என்ன தெரியுமா பண்ணியிருக்கா? இல்ல நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, நீ என் பிள்ளையை எவ்வளவு நாள் அனுபவிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் போட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளை வெறும் 8ஆம் கிளாஸ், வெறும் 7ஆம் கிளாஸ் தான் படிக்குது. அதுக்கு என்னங்க தெரியும்? யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும்னு சொல்லி. அப்போ இந்த முருகனும் அந்த பிள்ளையுமே நல்லா ஆண்டு அனுபவிச்ச மாதிரி என்னெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, இவ வந்து என்ன சொல்லியிருக்கான்னா, உனக்கு 2 மாசம் தான் என் பிள்ளை. அதாவது என்னன்னா 10 மாசம் ஹாஸ்டல்ல இருப்பா, 2 மாசம் லீவுக்கு வருவாள்ல, இந்த 2 மாசம் நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ அப்படின்னு இருக்கா. 8th வந்து இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, 8th லீவுக்கு வருது. 8th லீவ்ல வந்து 2 மாசம் இருக்கு தெரியுமா? இந்த 2 மாசமும் அந்த முருகன் அந்த பிள்ளையை என்னெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அந்த தாயின் மேல் பார்வையிலே, அந்த தாய் பார்க்கும்போதே இது எல்லாம் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு படி மேலங்க, இந்த விஷயம் தெரிஞ்சா உண்மையா சொல்றேன் அவ்வளத்துக்குள்ள மனசு வலிக்குதுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். என்னன்னா, இந்த முருகன் போய் அவங்க அம்மா மஞ்சுளா கிட்ட போய் சொல்லியிருக்கா. இந்த பாரு, இப்ப நான் மட்டும் அனுபவிச்சேன்னு வையேன், ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. உன் பிள்ளை நல்லா இருக்கா, நிறைய எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க கூட எல்லாம் உன் பிள்ளைய அனுப்புனேன்னா நிறைய காசு கிடைக்கும், 10,000 20,000 5,000 நிறைய காசு கிடைக்கும் இருக்கா. அப்போ இந்த காசோட போதை வந்து கண்ணை மறைச்சிட்டு, யாரோட கண்ணை? மஞ்சுளாவோடைய கண்ணை. அவ என்ன சொல்லியிருக்கான்னா, எனக்கு காசு கிடைச்சா போதும், என் பிள்ளை என்னன்னாலும் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த 8ஆம் கிளாஸ் லீவ்ல இவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கா இந்த முருகன். கூப்பிட்டு வந்து ஒரு நாள் ஒருத்தன் போவாங்க. இவ தாயும் சரி அந்த முருகனும் சரி வெளியே வந்து காவக்காரங்க மாதிரி நிப்பாங்க. ஒருத்தனா உள்ள போய் அந்த பிள்ளை, யோசிச்சு பாருங்க, 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைய என்னெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஒருத்தன் வந்து 5,000 ரூபாய் கொடுப்பானா, ஒருத்தன் வந்து 10,000 ரூபாய் கொடுப்பானா. இவளுக்கு நல்ல காசு மயக்கமாயிட்டு. இது போக சில நேரம் 2 பேர்லாம் போவாங்களாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளைக்கு அந்த வயசுல என்ன தெரிஞ்சிருக்கும், எவ்வளவுக்குள்ள அந்த வலிகளை அனுபவிச்சிருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். எனக்கு இப்பவுமே ஈரக்குலையே நடுங்குதுங்க அந்த பிள்ளையோட நிலைமையை யோசிச்சு பார்த்தா. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி அடிக்கடி நிறைய பேர் வந்திருக்காங்க. எத்தனை பேர் தெரியுமாங்க? அந்த 2 மாசம் லீவ்ல மொத்தமா 13 பேராங்க. 13 பேர் வந்து இந்த பொண்ணை வந்து அந்த அளவு பண்ணியிருக்காங்க. அது போக இந்த முருகனும் அடிக்கடி இந்த மாதிரி என்னென்ன பண்ணக்கூடாதோ எல்லாமே பண்ணியிருக்கான். இந்த விஷயம் ஃபுல்லாவே இந்த பொண்ணு வந்து அந்த சைல்டு ஹெல்ப்லைன்ல வந்து போன் போட்டு வந்தாங்க தெரியுமா ஆபீசர்ஸ், இவங்க எல்லார்ட்டையும் சொல்றாங்க. அவங்க எல்லாத்துக்குமே பதற ஆரம்பிச்சிருக்குங்க. என்னடா ஒரு பிள்ளைக்கு இந்த லெவலுக்கு ஒரு கொடுமை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் உடனே போய் அரெஸ்ட் பண்றாங்க. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த முருகனையும் சரி அந்த மஞ்சுளாவையும் சரி அரெஸ்ட் பண்ணி பயங்கரமா அவங்க ஸ்டைல்ல விசாரிக்கிறாங்க. அப்ப அவங்க 2 பேருமே உண்மையை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த முருகனுடைய போன் கால் டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த 13 பேர் சொன்னாங்க தெரியுமா, அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லுது, அந்த 13 பேர் யாரும் தெரியாது, ஆனா நான் எப்ப கூப்பிட்டாலும் அவங்க மூஞ்ச நான் காட்டுவேன், என் வாழ்க்கையில அந்த 13 பேரோட மூஞ்சி மறக்காது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அப்ப எந்த லெவலுக்கு அந்த பொண்ணு அந்த டைம்ல அவ்வளோ வலியும் வேதனையும் அனுபவிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த போன் காலோட வச்சு ஒவ்வொருத்தங்களா கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு 3 பேரை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 3 பேருமே ஒத்துக்கிட்டாங்க, ஆமா நாங்க இந்த மாதிரி காசு கொடுத்து பண்ணோம்னு சொல்லிட்டு. இதுக்கு அப்புறமும் நிறைய பேரை இன்வெஸ்டிகேட் பண்ணி பண்ணி ஒரு ஆளா கால் ரெக்கார்ட் மூலமா விசாரிக்கிறாங்க. அதுல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து ஜஸ்ட் தொட மட்டும் தான் செஞ்சு, நான் வேற எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து சட்டம் அப்படி இருக்கு. இப்படி மேல்டாப்ல இது பண்ணி தொட்டா அது வேற கேஸ்ல போயிடும். இதே வேற மாதிரி பண்ணா அதுதான் வந்து பெரிய கேஸா போகும்னு சொல்லிட்டு சில பேர் நான் தொட்டு இந்த மாதிரிதான் பண்றேன் அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த பிள்ளை பாவங்க அந்த டைம்ல அவ்வளவு நரக வேதனையை வந்து அனுபவிச்சுட்டான். ஸோ இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க எல்லாரையும் கைது செஞ்சு அந்த நாசம் முடிச்ச அந்த தாயையும் சரி அந்த முருகனுங்கிறவனையும் சரி 2 பேரையுமே கைது பண்ணி அந்த 13 பேரையுமே கைது பண்ணிட்டாங்களாங்க. இப்போ நான் ஒன்னே ஒண்ணுதாங்க கேட்கிறேன், இந்த தாயை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு
எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஸ்டார்டிங்ல தன்னுடைய புருஷன் இந்த மாதிரி தப்பான உறவுல இருந்தான்னு அவன் போயிட்டான்னு சொல்லிட்டு தான் இவ வந்து என் பிள்ளைய பாதுகாக்க போறேன், என் பிள்ளைக்காக நான் வாழ போறேன்னு தான் செங்கல்பட்டு வந்து இது பண்ணான். ஆனா இங்க வந்து இப்படி மாறி இன்னொருத்தன் கூட உறவு வச்சு சரி 2வது கல்யாணம் பண்ணிட்டு போறான், அது தப்பு இல்ல. ஆனா அத வச்சு தன்னுடைய பிள்ளை அதுக்கு என்னங்க தெரிஞ்சிருக்கும்? படிக்கிற வயசு பிள்ளைங்க. அந்த பிள்ளைய அந்த லெவலுக்கு அந்த பிள்ளைய எனக்கு வந்து வாய் வரமாட்டேங்குது. அவ்வளத்துக்குள்ள கஷ்டமா இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நான் ஓப்பனா சொல்றேன். உங்களுக்கோ இல்ல உங்க குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை நடந்துச்சுன்னா உடனே சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் 1098 இதுக்கு உடனே கால் பண்ணுங்க. இதுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் எதுவும் வரலையா தயவு செஞ்சு டைரக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருங்க. ஏன்னா எந்த ஒரு குற்றத்தையுமே நம்ம கண்ணால பார்த்துட்டு விட்டுட்டு இருந்தோம்னு வைங்களேன், நம்மள மாதிரி பெரிய ஒரு மோசக்காரங்க யாருமே கிடையாது. ஸோ மக்களாகி எல்லாருமே கண்டிப்பா இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குழந்தைகள்லாம் ரொம்பவுமே பாதுகாப்பா இருக்கணும் நம்ம நாட்டுல. அதையும் கருத்துல கொண்டுட்டு எல்லாருமே இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் பகிருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபும் கொடுத்துருங்க. ஸோ இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிரைம் ஸ்டோரியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.